ஈரேழு லோகமெல்லாம் வகுத்து இடையின்றி ஏக நிறைவான பரமே எளியனை அணைத்து அழிவிலாத அனுபூதி தர ஈசனாமருவு பரமே தீராத கோச பாச பின்னலை தொண்டர் சேதித்தறிந்த பரமே செப்பரிய பேரின்பவாரி இறையாமன்னு சின்மயானந்த பரமே பேரூர் குலம் குடி பிறப்பு இறப்பு என்பவைகள் பேச இசையாத பரமே பிண்டம் நீடு அண்ட பந்தங்கடந்து உன் பதம் பெற்று முட்டாத செல்வச் சீரோடிருக்க அருள் செய்து என்னை ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவெனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே சிவசுப்பிரமணிய தேவே சிவசுப்பிரமணிய தேவே. ஆன்மாவின் யாத்திரை 9. உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 9. தத்துவமசி பயிற்சி பாதை 9. பதி என்கிற இலக்கணத்தில் 9வது ஆன்மாவுக்கு பாமன் சுவாமிகள் கொடுக்குற பெயர் பரம். இதில் ஆன்மாவின் இறைத்தன்மை பரம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இனிக்கும் முக்திக்கு தலைவனே தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் எனும் தளத்தில் எழுந்து அருளும் சிவசுப்பிரமணிய கடவுளே. இது முதல்ல ஞாபகமாக சொல்லியாகணும். ஏற்கனவே சஸ்திரபந்தம்னு ஒன்று விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 14 கட்டங்களும் 14 உலகங்கள்னு வரும். 14 அதை நீங்கள் பாருங்கள், மறுபடியும் திருப்பி அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். 14 கட்டங்கள் வேலில் போடுவார். அந்த கட்டங்களுக்கு விளக்கங்களை நான் சொல்லியிருக்கிறேன். எழுத்துக்களுக்கு வேறு அர்த்தம், அது வேறு. பால வேதாந்த பாவா சம்பூகத்தன்மான்றது அது வேறு. நான் சொல்ல வர்றது கட்டங்கள் 14 கட்டம் இருக்கும் அதில், அந்த வேலில் கீழிருந்து மேல். அதை 14 கட்டங்களை தான் நீங்கள் கவனிக்கணும். அது 14 உலகங்களாக சாமி அமைச்சிருக்காரு அப்படின்னு அதில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்ல, தகராழ ரகசியத்திலையும் அந்த 14 கட்டங்களுக்கு பதிலாக 14 உலகங்கள் உடம்புல கொண்டு வருவார். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதும் கொடுப்பார். சஸ்திரபதத்தில் அப்படி சொல்லியிருப்பேன். தகராழ ரகசியத்தில் சுவாமியே உடம்பை 14 பிரிப்பார். என்னதுன்னு படம் போட்டு பிரித்து வச்சுக்கார். அதில் பூலோகம் அப்படின்றதுக்கு மொத்தம் 14 ஈரேழு உலகம் அப்படின்னு இதில் சொல்லுவார். ஈரேழு உலகம்னா 2 பெருக்கல் 7 14 14 உலகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 14 உலகம் என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த பூலோகம்ங்கிறது நாபின்டுவார். நம்ம உடம்புலேயே எடுத்து கொடுத்துடலாம். பூலோகம் என்பது நாபி அப்படின்வார். புவர்லோகம் கொஞ்சம் மேல் வயிறு. சுவர்லோகம் இந்த மார்பகம். அடுத்தது ஜனலோகம் தொண்டை. தபோலோகம் இந்த ஆஞ்ஞா. மகாலோகம் இந்த இடம். அதுக்கப்புறம் சத்தியலோகம் 12 துவாதசாந்தம். இப்படி 7 லோகம் மேலே வரும். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், மகாலோகம், சத்தியலோகம். இது 7 தொப்புலேருந்து மேலுக்கு வர அப்பல எடுப்பார்.
இப்போ தொப்புள்லேருந்து கீழேருந்து தொப்புளுக்கு வரணும். காலில் பாதம் இருக்கு இல்லைங்களா, உள்ளங்கால் அதலம்னு வரும். அதலம் அதுலேருந்து கொஞ்சம் கீழே அடுத்து வர்றது விதலம்னு வரும். விரல்கள் வந்து சுதலம்னு வரும். அது மேல் பக்கம் இருக்குது பரடுன்னு சொல்லுவார். அது தலாதலம்னு வரும். முழங்கால் மகாதலம்னு வரும். தொடை ரசாதலம்னு வரும். இந்த இடை வந்து பாதாளம்னு வரும். இங்கேருந்து 7 இங்கேருந்து 7 இப்படி 14 பிரித்து வச்சுருப்பார். அதனால தான் இந்த மகாலோகம்ன்ற கூடிய முழங்காலில் இந்த உள்ளங்கையை வச்சு அந்த தானு வலையை பயிற்சி பண்ண சொல்லும். மகாலோகத்தில் பண்ணுங்க அப்படின்னு சாமி கொடுக்குறாரு அப்படின்னு அதில் ஒரு ரகசியம் கொடுத்துருப்பேன் தானு வலைய பயிற்சியில். அதெல்லாம் அது முக்கியமான பயிற்சி தானு வலை பயிற்சி. இப்போ இந்த 14 உலகம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதலம், விதலம், சுதலம், தலாதலம், மகாதலம், ரசாதலம், பாதாளம், இந்த 7 உலகம் இருக்குது. கீழே மேலே 7 உலகம் இருக்குது. நம்ம பூலோகத்தில் இருக்கோம். இந்த 8வது உலகத்தில் இருக்கோம்னு அர்த்தம். நம்ம மேலே இன்னும் 6 உலகம் இருக்குது. இவ்வளோ தூரம் போகிறதுக்கு தான் அந்த பாம்பன் சுவாமிகளுடைய ரகசியங்களை சொல்லும்போது முருகனுக்கு 4 பாம்பன் சாமி லைட் பவர் கட்டாவது 4 பேர் தீவட்டி புஷி நின்னாங்க சாமி அழிச்சின்னு போகிறதுக்கு அப்படின்போது அந்த இந்த 6 உலகத்தை மேலே கடக்கணும் சாமி அழிச்சின்னு போகணும் முருகன்கிட்ட. இது 6 உலகத்துக்கு மேலே முருகனுக்கு, அதுக்கு மேலே இங்கே 7 கடந்தாச்சு, 8வதுல இருக்கிறோம். இதுலேருந்து 6 உலகம் போகணும். அவ்வளோ தூரத்துக்கு பாம்பன் சாமியோட ஆன்மாவை கொண்டு போகிறதுக்கு முருகனே 4 பேரை அந்த பவர் கட் ஆகும்போது தீவிட்டு புஷி நின்று பார்த்துட்டு தான் திருவான்மையில் இடம் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். 11 நாளைக்கு சமாதி ஆகிறார். அதனால் அதான் அந்த தனித்து வரும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வேல்மாறலில் அதில் வந்து சொல்லியிருக்க 11வது பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் வேல் வகுப்பில் ஒரு 11வது பாட்டு வரும். அதனால் அந்த அவருக்கு வந்து வலத்தும் இரு புறத்தும் அவர் அடியார் நிற்க 4 பேர் நிற்பாங்க, துணையாக இருப்பாங்க. அப்படின்றப்பல தனித்து வரும் அடியவருக்கு வலத்தும் இடத்தும் முன்னாடி பின்னாடியும் 4 பேர் இருந்து அவர் தீவிட்டி புஷி நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த 6 உலகம் மேலே போகணும். அப்போ 7 14 உலகம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ 14 உலகத்திலும் நிறைந்து உள்ள பரமே. இந்த பரம்ங்கிறது இந்த 14 உலகத்திலும் நிறைந்து இருக்க பரம். அப்படி இருந்தாலும் இடையில ஏதாவது கர்மா வேலை செஞ்சு தடுத்துருவாங்க. அங்கேருந்து கூட்டுன்னு போகிறதுக்கு தான் பாம்பன் சுவாமி 4 பேர் அனுப்பிச்சிருக்கார் முருகப்பெருமான். எளியவனுக்கு அனுபூதி வழங்கும் பரமே. சமய நூல்களின் முரண்பாடுகள் பற்றை நீக்கிய பரமே. சமய நூல்கள் ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்கிறான், ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லியிருக்கான். ஆனால் உள்ளே இருக்க ஆன்மா மனசாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. உள்ளே இருக்கிற ஆன்மாவை பரமாக எடுக்கும் பொழுது அப்போ அது யார் எப்படி சொன்னாலும் எனக்கு கடவுள் பகவான் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரத்தை நினச்சி கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தான் சமய நூல்களின் முரண்பாடுகள் பற்றை நீக்கிய பரமே. அதில் ரொம்ப தீவிரமாக போனீங்கன்னா ஒரு வெறித்தனமான முட்டாளாக தான் ஆகிட்டு இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் சண்டைகள் நடந்துன்னு இருக்குது. அதனால் அந்த மதப்போர்களெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும்னா ஆன்மாவை வழிபடும் பொழுது ஒருத்தர் ஞானி வராங்கன்னா கூட எல்லா இடமும் அமைதியாகிடும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அதில் ஒரு ஞானி வந்தால் அந்த இடம் அமைதியாகிடும். அதெல்லாம் புலியும் மானும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கும் ராமர் இருக்க இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு ஞானிகளை நம்ம உருவாக்குறோன்னா ஆன்மாவை நம்ம கவனிக்கணும். அதான் சமய நூல்களின் முரண்பாடுகள் பற்றை நீக்கிய பரமே. ஞானமயமான பரமே. ஞானம்னா அறிவு, அறிவுக்கு அறிவு, பேரறிவு. அந்த அறிவுக்கு மேலே அறிவாக இருந்ததுன்னா அது ஆன்மாவை நினச்சதுன்னா அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். அது பரமே அப்படின்னு நினைக்கணுங்காரு. அந்த பரத்துக்கு இந்த ஆன்மாவுக்கு இந்த பரம்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஊர் கிடையாது, அதுக்கு பேர் கிடையாது,
அது குலம் கிடையாது. அது அந்த ஆன்மாவுக்கு எல்லா ஜாதியிலும் போய் கலந்துக்கும். குலம் கிடையாது, அது குடி கிடையாது, அதுக்கு பிறப்பும் கிடையாது, அது இறப்பும் கிடையாது, சாகவும் அது அழியாது. ஆன்மா அழிவற்றது, பசு அழிவற்றது. சைவ சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய ரகசியமே அதுதான். பதி பசு பாசம், இறைவனுக்கும் அழிவு கிடையாது, பசுவுக்கும் அழிவு கிடையாது, பாசத்துக்கும் அழிவு கிடையாது. நிலையானதே. அது ஒளிஞ்சு இருக்குமே தவிர, பாசமும் மறைஞ்சு இருக்குமே தவிர அழியாது. இருள் வந்ததுன்னா இருந்துன்னே இருக்கும். இருள் எப்பவும் இருக்கும். சூரியன் என்கிற வெளிச்சம் வரும் பொழுது அந்த இருள் நிழலாக அவங்களுக்கு காட்சி கொடுக்கும். சூரியன் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் நிழல் விடும், அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் நிழல் விடும். அப்போ இருள் எப்பவும் இருக்கும், ஆனால் ஒளிந்து இருக்கும். அதுக்கு அழிவு கிடையாது. இதுதான் இதில் கொடுது. ஊர், பேர், குலம், குடி, பிறப்பு, இறப்புக்கு உட்படாத பரமே அப்படின்னு இந்த ஆன்மாவை பரமாக சொல்கிறார். பிண்டம், அண்டம், பந்தங்களை கடந்து உள்ள திருவடியை அடைய. இதில் நான் கடந்துட்டேன், அப்போ முன்னுடைய திருவடி அடையணும், எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மா வேண்டுது. நீங்கள் வேண்ட வைக்கிறதே இந்த ஆன்மாவை நீங்கள் வேண்டணும். இந்த ஆன்மா உள்ளுக்குள்ளே இருக்க பரமான்மாவை வேண்டணும். அதுதான் இதில் நீங்கள் கேட்கக்கூடிய ரகசியம். இதை நீங்கள் உணர்ந்து இதில் வெற்றி பெறத்துக்கு 9வது பாடல் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா வெற்றி பெறலாம். அதை நல்லா பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வணக்கம்.